டாக்டர் பேட்ச் வந்து நோயிலிருந்து கேன்சரு விஷத்தன்மையிலேருந்து வெளியே வந்துட்டாரு. விஷத்தன்மையிலேருந்து வெளியே வந்து அங்கங்க விஷத்தன்மை போனவனே அங்கங்க வந்து ஓப்பனிங் இருக்கும். அதாவது இப்போ ஒரு புண்ணு ஆறுறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் வரும் இல்லையா? அந்த ஓப்பனிங்ல எதனா ஒரு இன்டர்வென்ஷன் உள்ளுக்குள்ள எதனா நுழையலாம். இல்லாட்டி ஆன்மீக விஷயத்துல இன்னைக்கு ஒருத்தர் கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. சார் அந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்றோமே, இல்லாட்டி ஒரு நம்பர் யூஸ் பண்றோம், இல்லாட்டி மந்திரம் யூஸ் பண்றோம், அப்புறம் ஏதோ தியானம் பண்றோம்னா, அந்த இதுல வந்து ஓப்பனிங் ஆகி பிரச்சனை ஆகுமா சார்? எனர்ஜி வேஸ்ட் ஆகுமா சார்னா கண்டிப்பா ஆகும். அத மூட தெரியும். நெறைய பேருக்கு வந்து ஆன்மீகத்துல தியானம் வந்து உள்ள போ முடியறதுக்கு காரணமே என்னன்னா, சொல்லிக் குடுத்தவன் யோகா பண்றதுனா முறிவு யோகான்னு ஒண்ணு இருக்கு. ஒரு யோகா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம்னா, அது ஒரு எஃபெக்ட்ட உடம்புல ஏற்படுத்தும். யோகா மாஸ்டர். அவரு நேரா இப்படி வர்றாருன்னா, இப்படி ஸ்ட்ரெய்ட்டா தானே வரணும். அவர் நடக்கும்போதே இப்படி ஓரமா அப்படியே போயின்னே இருப்பாரு. இம்பேலன்ஸ். அதுக்கு தான் குரு தேவைப்படுறாங்க. ஆனா அது குருவுக்கே நெறைய விஷயங்கள் தெரியல. அதனால வந்து ஓப்பன்ல விட்டுட்டோம் எனர்ஜி அப்படின்னா, அங்க இன்டர்வென்ஷன் உள்ள வந்து யாருன்னா ஒருத்தர் உள்ள டமால்னு வந்து உள்ள பூந்துட்டாங்க சார். ஏதோ ஒண்ணு பூந்த மாரி இருக்கு சார். அப்படின்னா பூந்தல இன்டர்வென்ஷன். ஒரு தாட் ஃபார்மோ, இல்லாட்டி ஒருத்தர் வந்து உங்கள டைரக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறதோ, நீங்க கரெக்ட்டா போயிட்டுருங்க தியானத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு டமால்னு ஒரு பெரிய விஷயங்கள் வந்து இடர்பாடு வருது. எல்லாம் உங்களுடைய டெஃபினிட்டான ஃபங்ஷன் தெரியுது. நான் இததான் செய்ய போறேன். இதெல்லாம் செஞ்சுன்னுக்கிறேன் அப்படின்னு நல்லா போயின்னு இருக்கு. டமால்னு ஒருத்தர் வந்து இடையூறு பண்ணி உங்களுடைய கோலு, குறிக்கோளையே மாத்தி விட்டுறாருன்னு வச்சுக்கங்க. அத வந்து எத வந்தாலும், சுனாமியே வந்தாலும், அது 200 அடி இருந்தாலும், ஒரு ரெமிடி நம்மள காப்பாத்தும்னா, அது வால்நட். 29வது ரெமிடி. மையம். எப்படி வந்து என்னுடைய அன்பு எனக்கு முக்கியம்னோ, என்னுடைய மையம் எனக்கு முக்கியம். டாக்டர் பேட்ச் உடம்புல அப்படியே ஃபுல்லா வந்து புண்ணா அதாவது பொறி பொறியா ஆயிடுச்சு. முடியெல்லாம் உதிர்ந்துருச்சு. கால் ஃபுல்லா தண்ணி ஓடுது. புண்ணு. ஆசன வாயிலிருந்து ரத்தம் கொட்டுது. அஹ் அடுத்து இன்னும் 2 மணி நேரத்துக்கு பொறுத்து யாரு என்ன பிரச்சனைக்கு வரானோ அந்த பிரச்சனை இவருக்கு உருவாயிடுச்சு. பயங்கரமா மெட்டாபிசிக்கல்னு சொல்லக்கூடிய அமானுஷ்யங்களுடைய அதாவது அமானுஷ்யங்களை விட மனம் கடந்த நிலையில நிறைய விஷயங்கள் இவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கர ஓப்பனா இருக்குது. ஒரு 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 விஷயமே ஒரு வீடு ஓப்பனா இருந்தா எல்லாம் உள்ள வருவாங்களா அந்த மாதிரி ஓப்பனிங் டெண்டன்சி வந்துருச்சு. அவுட் சைடு இன்ஃபுளுன்ஸ் அதிகமாயிடுச்சு. அப்போ வால்நட் கிடைக்கும். டப்புன்னு அப்படியே எல்லாம் நிறுத்து. அப்படியே சீல் பண்ணி நிறுத்துறது. அப்படியே சீல் பண்ணி அப்படியே நிறுத்துறது. அந்த வால்நட் கிடைச்சிருச்சு. கிடைச்சவனே எந்த ஒரு செயலுக்கும் காப்பு வேணும். ப்ரொடெக்ஷன். மாற்றம் மாற்றம் வரும்போது ஏதோ ஒண்ணு அதாவது ஆஸ்ட்ரல் பாடி லீக்கேஜ் ஆஸ்பன் அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடி ஓப்பனிங் பெரிய லெவல்ல ஓப்பன் ஆகி உள்ள வந்து என்டர் ஆகுது நிறைய விஷயம். நம்ம கோயில் கட்டும் போதோ எதனா ஒரு விஷயம் பண்ணும் போதோ நம்ம வந்து முதல்ல ப்ரொடெக்ஷன் போவோம்ல. ஆல்நெட் இருந்தா போதும். ஒரு போட்டு தயாராயிடுச்சு. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறோம். போட்ல உட்காந்துட்டோம். இந்த கரையில இருந்து அந்த கரையில போனா இந்த கரையில இருக்க முடியாது. இருக்க இயலாது. மாறிட்டோம். ஒரு இடத்துல இருந்து டிரான்சிட் மாறுது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உட்காந்துக்கும் போது ஒரு தயக்கம். போனோமா? நிஜமாவே இது தேவையா? முடிவு பண்ணிட்டோம் ஆனா போனோம்னு. ஏதோ ஒண்ணு நம்மள ஒரு ஈர்ப்பு ஸ்பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒண்ணு ஈர்த்து வைக்குது. புடிச்சு வைக்குது நம்மள.
ஸ்பெல் பிரேக்கர்ன்றாங்க. லிங்க் பிரேக்கர், ஸ்பெல் பிரேக்கர், வால்நட். லிங்க் பிரேக்கர் இது சரியா கொஞ்ச நேரத்துல தெளிவா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ரிவர் பேங்க்ல இருந்து அந்த ரிவர் பேங்க் போறீங்க, போறதுக்கு முன்னாடி பின்னாடி திரும்பி பாக்குறீங்க, என்னடா நம்ம அங்க இருந்தோமே, அதுதானே நம்மளோட வாழ்க்கை, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு இடத்துல இருந்து மூவ்மெண்ட் இல்லாம உட்காந்து போனோமா அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகுதுன்னா அது வந்து வால்நட் மனநிலை. ஏதோ ஒண்ணு மேஜிக்கலா அங்க புடிச்சு வச்சுக்கிட்டாரு அங்க அப்படின்றது. அடுத்து 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். மாற்றம், மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தடுமாற்றம், தடமாற்றம் இல்லாம இருக்குது வால்நட். மாற்றம், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு கை தட்டி நம்ம சொல்லுவோம், சூப்பருங்க, மாற்றம் ஒன்றே மாறாதுங்க. ஆனா நம்ம மாறும் போது சகிக்கவே முடியல நம்மளால, அதை அடுத்து டாலரேட்டே பண்ண முடியல. எப்படின்னு, எப்படி மாறிடும், எப்படி மாறிடலாம், நம்ம மாறினா அது ரைட்டு, மத்தவன் மாறினா அது தப்பு. அப்படி சொல்றோம்ல, மத்தவன் மாறிட்டான்பான்றோம்ல, அப்ப அந்த 2 எடுக்கும். மாற்றம், தடுமாற்றம், தடமாற்றம், இந்த 3மே வால்நட். மாற்றம், தடுமாற்றம் இல்லாமலும் தடமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு வால்நட். இன்னொரு ஒரு உயிரினம், ஒரு ஒரு தாவர இனம் இருக்கு அப்படின்னா, ஒரு தாவரம் இருக்கு, அது கட்டையால மரமா இருக்கலாம், இலையால மரமா இருக்கலாம். இந்த காலத்துல இலையை வச்சு அந்த உயிரினத்தை உருவாக்குறாங்க. அது ஒரு இது வந்திருக்கு. விதையால ஆயிருக்கலாம், மலரால ஆயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு விதையால இருந்ததுன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விதை வச்சுன்னா, விதை வெடிச்சு முளை வந்துருச்சுன்னா விதை ஆகாது. ஃபர்ஸ்ட் பாத்துங்க. முளை வந்து செடி வந்துச்சுன்னா முளை இல்ல. அது செடி வந்து தண்டு வந்துருச்சுன்னா ஒரு பெரிய இது வந்து கிளை வருது, இலை வருது, பூ வருது, காய் வருது, கனி வருது, விதை வருது. இது வந்து நார்மல். இது வந்து 3 விஷயம் இதுல இருக்கு. ஒரு விதை போட்டோம்னா பெருக்கம், முதல்ல அந்த விதை வந்து உப்பி உடையும், பெருக்கம். எக்ஸ்பான்ஷன், அது பேர் எக்ஸ்பான்ஷன். growth, வளர்ச்சி, அதுக்கடுத்து வளர்ச்சி. எல்லா உயிரினங்களுக்கும், நமக்கும் அதான், எல்லா விஷயத்துக்கும் அதான், பெருக்கமும் வளர்ச்சியும். நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன். இந்த 3 விஷயம் வந்து வால்நட்ல, பெருக்கம், வளர்ச்சி, தன்னறிவு, என்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன், என்னை நான் தெரிந்து கொள்ளுதல். ஒரு மனிதன் அப்படின்னா கிராஸ் ரோடுன்னு சொல்லக்கூடிய, நேரா போயிட்டே இருப்பேன், எனக்கு இந்த வழி தான் தெரியுங்க, திடீர்னு சில நேரத்துல தெரிஞ்ச வழியிலே நமக்கு குழப்பம் வந்துடும். திடீர்னு எதனா ஒரு இடையூறு நிறைய வந்துடும். ஒரு ஊருக்கு போறோம், ஃபேமிலி சென்டிமெண்ட், ஹெரிடிட்டரி, பாரம்பரியம், கலாச்சாரம், இதெல்லாம். சில ரெமெடி அடிக்கடி தேவைப்படும், சில ரெமெடி எல்லாருக்கும் தேவைப்படாது. ஆனா சில ரெமெடி அடிக்கடி எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரெமெடி 2 இருக்குல்ல. அடிக்கடி ஒரு ரெமெடி தேவைப்படுது, எல்லாருக்கும் தேவைப்படுதுன்னா இது வால்நட். எல்லா நியூ பிகினிங், புதிய துவக்கம், புதிய பயணம், புதிய வாழ்வு, மறுவாழ்வு, இதெல்லாம் பிரேக் த்ரூ, உடைத்து உள்ள போதல், இதெல்லாம் வந்து வால்நட்டுடைய கண்டிஷன். அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு உள்ள போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது, அது வந்து எனக்கு டேமேஜ் ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறது, டிஸ்டார்ஷன், குழப்பத்தை ஏற்படுத்துது, என்னுடைய தெளிவான மனநிலையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. பாய்சன் வந்து எடுத்தாச்சு, ஓப்பனிங் ஆயிடுச்சு. இப்போ அதாவது விஷத்தை எடுத்தாச்சு, அப்படியே விடக்கூடாது இல்ல, கட்டி இது பண்ணி அதை கிளீன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. அதுதான் வால்நட். உடம்புல இருந்த விஷத்தன்மை, நஞ்செல்லாம் போயிடுச்சு, பியூர் ஆயிட்டோம். பியூர் ஆயிட்டா திடீர்னு திருப்பி திருப்பி எதனா வந்து திருப்பி இம்பியூர் ஆக்கிச்சுன்னா அதுக்கு இந்த ரெமெடி வளத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. இந்த ரெமெடி ரொம்ப முக்கியம். என்னன்னா மெயின்டைனிங்,
நீங்கள் வந்த வேலைய முடிச்சுக்கிட்டு போவேன், முடிக்க கிடையாது, முடிச்சுக்கிட்டு போக எந்த தடை இருந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய மலர். என் பயணத்தை நிறைவு செய்வேன். இது ரொம்ப சட்டிலான எனர்ஜி, பிசிக்கல் ஃபார்ம்ல நான் பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறது. இன்டெகிரிட்டி, ஒருங்கிணைத்தல், என்னுடைய வாழ்க்கை பயணத்தை என்னோட நோக்கத்தை ஒருங்கிணைக்கக்கூடியது. இது ஒண்ணு. எங்கெங்கெல்லாம் இது தேவைப்படுதுன்னா எல்லா இடத்துலயும். யாருக்கெல்லாம் ரொம்ப ஆம்பிஷன், குறிக்கோள் இருக்கிறவங்க, வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஐடியானால, ஏதோ ஒரு குறுக்கீடுனால அவங்களுடைய ஒர்க்கு வந்து பாதிக்கப்படுது. அந்த பாதிப்புல இருந்து, அந்த ஃபோர்ஸ்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது வந்து ரொம்ப முக்கியமா உதவுது. கன்சிஸ்டன்சி, சமமான ஒரு பார்வை பார்வதற்கும், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அவுட் சைடு, எந்த விதமான அவுட் சைடு இன்ஃபுளுன்ஸ், உடல், மனம், ஆன்மா, மாந்திரிகம், அமானுஷ்யங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாத்துல இருந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு. இது ஒரு ரெமடியா அது கொடுத்துரும். அடுத்து வேற இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ், ரீல்ஸ், ஏஐ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், சக மனிதர்களுடைய உந்துதல், குழந்தைங்களுக்கு பியர் குரூப் பிரஷர், சக மாணவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ், சைக்கிக் அட்டாக்னு சொல்லக்கூடிய கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன். அதிகமா எண்ணம், பேர்டன் ஆகி, அடிக்ஷன் ஆகி கை காலெல்லாம் உதறதுங்க செல்போனை வச்சுக்கிட்டு. அது இல்லாம நான் வாழவே முடியல. போதையில அடிமையாயிருக்கிறவங்க, கெட்ட பழக்கம், எல்எஸ், அதாவது எல்ஜிபிடி பழக்கங்கள் போன்ற விஷயத்துல தான் ரிலீவ் ஆகுறது. இது எந்தெந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னா, விதை, அதாவது முளை, செடி, மரம், காய், மலர், காய், கனின்ற மாதிரி எப்பெல்லாம் பிறந்த உடனே தேவைப்படுது, பால் குடிக்கும் போது தேவைப்படுது, பல்லு வளரும் போது, தவழும் போது, அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகும் போது, லைஃப்ல கல்யாணம் ஆகும் போது, குழந்தை பேருக்கும் போது, ஆண்களுக்கு வந்து மெச்சூர் ஆகும் போது, அதுக்கப்புறம் ஒரு வேலை தேடும் போது, வேலையை போகும்போது, படிக்கும் பொழுது, ஒரு ரிலிஜனை பின்பற்றும் போது, ரிலிஜன்ல இருந்து மாறும் போது, வேலையில இருந்து மாறும் போது, கண்ட்ரி மாறும் போது, ஸ்கூல் மாறும் போது, சரி இந்த ஜாதி இந்த மதத்திலிருந்து வேற மதத்துக்கு போகும்போது, இந்த கலாச்சாரத்திலிருந்து வேற கலாச்சாரம், அதாவது கரெக்டா பார்க்கணும்னா சேஞ்ச். அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு நடுவுல டிரான்சிட் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சிட் தான் இந்த இடத்துக்கு இருந்து அந்த இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு போன பிறகு எல்லாமே ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு அடாப்டேஷன் அண்ட் பிளெக்சிபிலிட்டி. இது நேரடியா ரத்தத்தோட சம்பந்தப்பட்டது, நீர்த்தன்மையோட சம்பந்தப்பட்டது. அந்த ஃப்ளூயிடிட்டி இருக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச். ஃப்ளக்ஸ்னா இந்த ஃப்ளூயிட், ஃப்ளக்ஸ் சேஞ்ச், ஓட்டத்தோட இருப்பதற்கு. ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, முடிவெடுத்துட்டோம் நம்ம டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு, ஆயிட்ட பிறகு திருப்பி அதை பழசப்பட்டி பழைய ஆளுங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்குது. டெத் ஆயிடுச்சு, அதை பத்தி நினைச்சிட்டு இருக்குது. பெரிய முடிவுகள் எடுக்கிறோம், அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது வர்றது அந்த அடாப்ட் பண்றது, அகாமடேட் பண்றது, அகாமடேஷன், அந்த இடத்துல போய் சௌரியமா இருக்கிறது, எதையுமே இழக்காம அடுத்த நிலைக்கு போக முடியாது, லூஸ் ஆகாம. அதாவது விதை தன்னை இழந்தாதான் விருட்சமா. பெண், அதாவது ஒரு கன்னி தன்னுடைய கன்னி அந்த தன்மையை இழந்தால்தான் அடுத்து வந்து பெண்ணாக முடியும், அம்மாவாக முடியும். அதை இழக்கிறது, அந்த கண்டிஷனை ஸ்மூத்தா மாத்துறது. சில பேர் சொல்லுவாங்க எல்லா டிரான்சிஷனும் ஸ்மூத்தா இருந்தா நல்லா இருக்குங்க. அந்த இதுக்கு வால்நட். பிசிக்கல் சேஞ்சஸ், உடம்பு சேஞ்சு, சின்ன பசங்களுக்கு உடம்புல சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பயாலஜிக்கல் சேஞ்சஸ், எமோஷனல் சேஞ்ச், அதாவது உணர்வு ரீதியான சேஞ்சு,
மத ரீதியான சேஞ்சு, மொழி ரீதியான சேஞ்சு, எல்லா சேஞ்சுக்கும் அந்த சேஞ்சுக்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டோம்னா அந்த சேஞ்ச் ஈஸியா இருக்கும். அதுதான் அந்த சேஞ்ச் தான் வால்நட். இறக்கும் போது ஒருத்தருக்கு அதை கொடுத்தோம்னா வேற சேஞ்சு ஒரு மாதிரி போவாங்க. தியானத்துல சேஞ்சு அடுத்த நிலை. டாக்டர் பேட்ச் என்ன பண்றாருன்னா, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, ஒரு நல்ல ஒரு புரிதல் நீங்க எல்லாரும் பாருங்க. டாக்டர் பேட்ச் பிசிக்கல் உடல் ஹெல்த்தை பத்தி எந்த கவலையும் பண்ணல. வேலை போயிடுச்சு, வேலையெல்லாம் தூக்கி போட்டாரு. எதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்ததோ, எதெல்லாம் நம்மை கட்டுப்படுத்துகிறதோ அதுல இருந்து எல்லாம் விடுதலை. வெளியே இருந்து உடம்பு வந்து வெளியே தான் ஆக்சுவலா. ஆன்மாவின் வெளிப்பாடு உடல். அதுல இருந்து கட்டுப்பாடு அவருக்கு இல்ல. தன்னுடைய வேலை ட்ரைனிங், இவ்வளவு ட்ரைனிங் 15 வருஷமா டாக்டரா இருந்திருக்காரு, 20 வருஷமா அதை அப்படியே விட்டு வர்றாரு. யாருன்னா ஒருத்தர் அப்படியே ஒரு வேலையை விட்டு வரான் அப்படின்னா அது வால்நட் டெண்டன்சி. ப்ரொஃபஷனல் சேஞ்ச், ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச், எல்லாத்திலையும் எல்லா தாக்குதல் இருக்குல்ல, உடல் தாக்குதல், கேன்சர்ல இருந்து ரிலீவிங், ப்ரொஃபஷனல் அந்த வேலையில இருந்து ரிலீவிங், அலோபதி ஹோமியோபதியில இருந்து ரிலீவிங், இப்போ இதுல இருந்து இதனுடைய தாக்கம், இந்த மலர்களுடைய தாக்கம் எல்லாம் கூட இல்லாம அப்படியே ரிலீவ் ஆகிக்குது. எந்த தாக்குதல்களும் எந்த விதமான ஊடுருவல்களும் இல்லாம, இன்ஃபுளுன்ஸ் இல்லாம இருக்குது. இருந்தாரு. யாரோட அப்ரூவலும் தேவையில்லை. உலக அப்ரூவல் இல்ல, உலக அப்ரூவல் அதெல்லாம் எதிர்பார்க்கறது. யாரெல்லாம் ஒருத்தர் உலகம் வந்து நம்மள இவ்வளவு சூப்பரா வேலை செய்யறமே அதுக்கெல்லாம் பாராட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா வால்நட் எடுத்தீங்கன்னா அதை எதிர்பார்க்க மாட்டீங்க. பைனான்சியல் சக்சஸும் இல்ல. ஒருத்தனுக்கு பைனான்ஸ் போயிடுச்சு, ஜாப் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, நாடு கடத்தப்படுற நிலையில இருக்கிறான்னா வால்நட் மட்டும் எடுத்தான்னா அவன் வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை பார்ப்பான். டக்கு 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 டக்குன்னு மாறும். எல்லா கண்டிஷனும் இருக்கணும். பைனான்ஸ் இருக்கக்கூடாது, ஜாப் இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, விசால ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே இருந்ததுன்னா அதே தான் இங்கேயும். வீடு இல்ல, எல்லாத்துலயும் எல்லாமே ஜீரோவாய் நிக்குதுன்னா அது ஒரு சேஞ்சுக்கான கண்டிஷன் வந்துருச்சு அந்த இடத்துல. அது வந்து வால்நட். ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ். ரிட்டையர்மெண்ட் ஆனா சில பேர் அப்படியே ஐயோ என்ன பண்றது அடுத்து. ப்ரொக்ரெசிவ் சேஞ்ச், அதாவது வேகமா மாறுறோம்னா வேகமா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது சில நேரத்துல நமக்கு அது தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமா வேகமா நமக்கு நிகழ்ச்சிகள் நடக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்னா அதுக்கு வால்நட் இருந்ததுன்னா அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவா மாறிட்டே வரும். புதிய முடிவுகள் எடுக்கும்போது ஓல்டு பர்சனல் ஸ்பெல்னா என்ன, ஒரு கண்ட்ரோல், நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்குது? என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய ஜீன்ஸ், என்னுடைய நாடு, என்னுடைய மொழி, இது எல்லாம் வால்நட் தேவைப்படக்கூடிய மனநிலை. ஒருத்தன் உயிர் போயிடுச்சுன்னா இதெல்லாம் எங்க இருக்குது? இல்லையே. பரிபூரண சுதந்திரம். வால்நட்னா பரிபூரண சுதந்திரம், ஒட்டுமொத்த சுதந்திரம், ஒட்டு மொத்தமா எல்லாத்துல இருந்து சுதந்திரம். எதுவுமே இல்லாம கூட நான் இருக்க முடியுங்க. உங்களுக்கு ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்குது, வேலை செய்யணும்னு எடுக்கிறீங்க, பயங்கர டிஸ்டர்பன்ஸ் வெளியில இருந்து எல்லா இடத்துல இருந்து வருது. உட்காரும் போது உட்கார விட மாட்டேதேப்பான்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி போன் கால் வருது அப்படின்னா வால்நட் மட்டும் போடுங்க. வேலை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அன்ஃபோல்டிங் ரொம்ப முக்கியம். எது எனக்கு வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எது முக்கியம், யார் முக்கியம், நம்ம அடிக்கடி கேள்வி கேட்கணும். எது முக்கியம், யார் முக்கியம்? வால்நட். நம்ம சேனலே பாத்தீங்கன்னா 2 ரெமடியோடைய தாக்குதல் தான் அதிகமா இருக்கும். பெரிய தாக்குதல்கள், அதாவது தாக்குதல்னா 2 ரெமடியோடைய எனர்ஜி அதிகமா இருக்கும். ஒன்னு வைல்டு ஓட்டு, இன்னொன்னு வால்நட். ஏன்னா வைல்டு ஓட்டு டைரக்ஷன் கொடுக்குது, வால்நட் நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திட்டே வரும். இதுதான் டைரக்ஷன். எது முக்கியம், யார் முக்கியம். வாழ்க்கையில நிறைய பேருக்கு இந்த சேனலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கும். சேஞ்ச், டைரக்ஷனல் சேஞ்ச். அந்த லோகோ கூட பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த லோகோ கிளியர் கட்டா அந்த சேஞ்ச் குறிக்கும். வைல்டு ஓட்ல வந்து டைரக்ஷனே தெரியாது.
வால்நட்ல டைரக்ஷன் தெரியும். பயணப்பட்டுட்டே இருக்கும்போது இவனை விட இவனுடைய அதிகாரத்தை விட இவனுடைய பவரோட பெரிய பவர் வந்து அதை நிறுத்தி மாத்தி அமைக்குது, தடம் மாற்றுறது. அதை வந்து ப்ரொடெக்ஷன் வேணும்ல எதுக்காக இருந்தாலும். அது சிம்பிளா எப்ப வந்து அக்ரெசிவா நடந்துக்குது, எப்போ வேகமா நடந்துக்குது, வேகமா நடந்துக்குவாங்க. எப்ப வேகமா நடந்துக்கணும், எப்ப வேகமா நடக்கக்கூடாதுன்னு தெரியும். சில நேரத்துல அதிரடியா சில விஷயத்த பண்ண வேண்டியிருக்கும். எப்ப அதிரடியா இருக்கணும், எப்ப அதிரடியா இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப ஃபண்டமெண்டல் பயாலஜிக்கல் எல்லாத்துக்கும் அடிப்படையான சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ரெமெடி. உடல் ரீதியாகவும் இருக்கு, உணர்வு ரீதியாகவும் இருக்கு, ஆத்மீகமாகவும் இருக்குது. இந்த சேஞ்ச், இந்த 3 சேஞ்சுக்கும் இது ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும். திடீர்னு ஒரு 20 வருஷ ட்ரைனிங், இது ஒரு 20 வருஷ வேலை, 20 வருஷ நிறுவனத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த நிலைக்கு வர்றான்னு வச்சுங்க, அவன் சூப்பரான வாழ்ந்துட்டு. நீங்க அந்த அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் உட்காந்தீங்கன்னா உங்களுடைய கோல் என்னன்னு பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நான் சொல்ற இந்த தகவலை யாரும் மறக்காதீங்க. ஒரு தகவல் என்னன்னா, வால்நட் இஸ் கோல் மேனிஃபெஸ்டர். நீங்கள் உங்களுடைய குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்றால் வால்நட் தான். ஏன்னா இந்த குறிக்கோள் நிறைவேறாம இருப்பதற்கு நிறைய காரணிகள் இருக்கு. ஒரு குறிக்கோளை முடிவு பண்ணிட்டோம். ஒண்ணு, நான் பாவம், எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால உழைக்க முடியல, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு பண்றான், எனக்கு இயற்கை எனக்கு பிரச்சனை பண்ணுது, எனக்கு வந்து அதிகாரம் பிரச்சனையா இருக்குது, எனக்குள்ளேயே எனக்கு நிறைய மாற்றம் இருக்குது, அமானுஷமான எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருது. இதெல்லாம் தானே காரணமா சொல்றோம் நம்மளோட கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணாம. எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்க வால்நட் தான். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்க நான் எண்ணுவதை பிரபஞ்சம் எனக்கு அளிக்க வால்நட். என் எண்ணமும் பிரபஞ்சம் எண்ணமும் ஒன்றாக இருக்க வால்நட். இப்போ நான் ஏன் ஜெயிக்கல அப்படின்னா எனக்கு நிறைய காரணம் இருக்கு. உடம்பு, மனசு, சமூகம், வெளிய உள்ள எவனோ ஒருத்தன் நிறுத்தினா, என கையை கட்டி போட்டான், அதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் இருக்காது. வால்நட் இஸ் கோல் மேனிஃபெஸ்டர், சோல் மேனிஃபெஸ்டர். மிக ஆழமான பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது இதுவும். அடாப்டபிலிட்டி, பிளெக்சிபிலிட்டி, நியூட்ரல் நடுநிலை, ஃபைண்டிங் கண்டுபிடித்தல், கவனித்தல், அப்சர்வர் எஃபெக்ட், அப்படியே கவனிச்சுட்டே இருக்குது. என்னடா நடக்குது தியானம் பண்ணும்போது, கிளாஸ்ல என்னடா நடக்குது, கவனித்தல். இது எல்லா இடத்துல இருந்து பிச்சு புறாண்டு எடுக்கிறான் நம்மள, அப்படியே இன்ஃபுளுன்ஸ். வீடு உட்காந்து படிக்கும் போது தான் பார்த்தா பால்காரன் கூப்பிடுறான், காவாக்காரன் கூப்பிடுறான், குப்பைக்காரன் கூப்பிடுறான், போய் பால் வாங்கிட்டு வர சொல்றாங்க, காய்கறி வாங்கி சொல்றாங்க, இதெல்லாம்ன்றல அந்த எல்லா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே இயற்கையாவே இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 தடவை நான் இந்த டிராவல்ல போய் கிளியர் கட்டா பாத்துறேன். இந்த ரெமெடி இப்படிதான் ஆக்ட் பண்ண போகுது, இப்படிதான் ஆக்ட் பண்ண போது நம்ம ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படிதான் ஆகுது. என் தவறை நானே திருத்திக் கொள்றதுக்கு கரெக்டா திருத்தணும் அப்படின்னா அது கிராப் ஆப்பிள் திருத்தம். கற்க கசடரா இருக்குல்ல, கசடு ஆறனா, கசடுனா ரெசிடியூவல். ரெசிடியூவல்னா மிச்சம், சொச்சம், எச்சம். அதை வந்து கிளியர் பண்றது கிராப் ஆப்பிள். கிளியர் பண்ணிட்டோம்ல, கிளியர் பண்ணிட்ட பிறகு வெளியிருந்து இன்ஃபுளுன்ஸ் வரும்ல, அந்த உள்ள இருந்த இன்ஃபுளுன்ஸ், உள்ள இருக்கிற விஷத்தன்மை கிராப் ஆப்பிள் வந்து வால்நட்ல வெளியில இருந்து இருக்கிற எல்லா தடைகளும் அடிச்சு 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 உள்ள போகும். இப்ப சேஞ்ச ஒத்துக்க முடியாதவங்களுக்கு நிறைய நேரத்தில் தலைவலி வரும். நீ சொல்றது எனக்கு புரியல பாப்பா, தலைவலிக்குது போப்பா அப்படின்றது. டைஜஷன் ப்ராப்ளம் வரும். சேஞ்சு உடம்பு வந்து ஒத்துக்கல அப்படின்னா சேஞ்சு, டைஜஷன் ப்ராப்ளம், இது ரெண்டுக்கும் வால்நட். இந்த கண்டிஷன்ல மாற்றத்தை விரும்பாத பயங்கரமான சத்தத்துக்கு இடையே ஆழ்ந்த அமைதி, ஸ்கிரீமிங், டிரான்ஸ், எல்லா விசாவும், எல்லா எமிகிரேஷன் சென்டரும், எல்லா வந்து பார்டரும் வால்நட்ஸ்.
சடன் இன்வேஷன் இன்ட்ரூஷன், குறுக்கிடு, டப்புன்னு குறுக்குது, டகால உள்ள குறுக்க விடுறது. கார் போயிட்டே இருக்கு, சல்லுன்னு ஒருத்தன் வந்து நிறுத்துறானா, அந்த 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 டைம்ல சடனா ஒரு 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 பாதிப்பு வருது இல்ல, அது ஜாப் லாஸ், எவ்ரி திங் வர்றது. பேட்ச் எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறாரு. மாற்றாங்க வருமா? வேதாத்திரி மகரிஷி எல்லா சொத்தையும் இழந்துட்டு ஒரு குடிசையில, சின்ன வீட்டுல சின்ன குடிசையில புட்டு வித்து சாப்பிட்டுக்கிறாரு 2 ஒய்ஃபோட. திடீர்னு பார்த்தா அந்த மேல அந்த கூரையும் போயிடுச்சு, புட்டு வித்து இடமும் இல்ல, ரோட்ல நிக்கிறாரு. நல்லா கவனிங்க, ரோட்ல நிக்கிறாரு. பயங்கரமான மழை புயல். அப்ப பாடுறாரு, இறைவன் என்ற பேராட்டக்காரனுக்கு நாம் எல்லாம் எடுத்தாடும் காய்கள் பீத்தெறிவான் அருள்வான் பிழை என்று சொல்ல நாம் யார் அப்படின்னு. அந்த க்ஷணம் வரைக்கும் அந்த சேஞ்ச் எதுவுமே நடக்கல. கொஞ்ச நேரத்துல வந்து ஒருத்தன் சாவி எடுத்துன்னு கொடுக்குறான், என் வீடு காலியாக்குது போய் உள்ள இருந்து. அது வரைக்கும் கொட்டகையில இருந்தவர் நேரா வந்து ஒரு வீடு கிடைக்கும். எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்சஸ். ஒரு பொண்ணுக்கு, ஒரு பையனுக்கு குழந்தையா இருக்கிறான், அவன் வந்து பருவம் அடைஞ்சிட்டான்னா அந்த குழந்தைத்தன்மை இல்ல, ஒண்ணு வெளியேறுது, குழந்தைத்தன்மை வெளியேறுது, ஆண் தன்மை உள்ள வருது. எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்சஸ், எல்லா எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்சஸும் என்ன பண்றது அடுத்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான்னா, அடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அது சேஞ்ச் அண்ட் ப்ரொடெக்ஷன். அது வந்து சேஞ்ச் அண்ட் ப்ரொடெக்ஷனும் என்ன பண்றது அடுத்து கேட்கறதும் வால்நட் தான். நியூ லைஃப் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க, 3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, சொத்து பிரச்சனை வந்துருச்சு, அவங்களால அந்த அந்த ஈஸியா பார்ட்டிஷன் பண்ண முடியல. 3 குழந்தைங்க இருக்கும், 2 இல்லாட்டி 3 மட்டும் தான் இருக்கும், 4க்கு மேல போக கூடாது, 3க்கு மேல போக கூடாது. 2, 3 பேருக்கு இடையில சொத்து தகராறு இருக்கு, ரொம்ப நாளா நிக்குதுன்னா 3 பேருக்கும் வால்நட் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் பிரச்சனை சால்வ் ஆயிடும். இதெல்லாம் எங்க போனாலும் உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்காது. ஆனா இது கொடுத்து பார்த்து செக் பண்ணீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகும், பக்காவா ஒர்க் ஆகும். அடுத்து ரொம்ப ஸ்மோக் அடிக்ஷன் விடவே முடியல, தப்பான விஷயத்த போன்ல பாக்குறது விட முடியல, ரீல்ஸ் பாக்குறது விட முடியல, செல்போனே பாக்குறது, ஸ்கிரீனை பாக்குறது விட முடியல, எல்லாத்துக்குமே எல்லா அடிக்ஷனும் தான். அடிக்ஷன், எனக்கு போர் அடிக்குதுவான்னு பையன் சொன்னானா அவன் அடிக்ட் ஆக போறான்னு அர்த்தம். அவனுக்கு வால்நட் கொடுத்துருங்க, ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கு பெரிய ஆளாயிடும். லவ் அஃபேர், இப்போ ஒரு பொண்ணு வந்து பையனை லவ் பண்ணுது, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா வந்து அந்த பையன் தான் வேணும்னு. அப்ப நீங்க வீட்டுல இருக்கிறவங்க வால்நட் ரெமெடி போட்டுட்டு அந்த பொண்ணுக்கும் வால்நட் கொடுத்து சாப்பிட்டுச்சுன்னா கொடுங்க, இல்லாட்டி உட்காந்து பேசி பாருங்க, டக்குன்னு ஒரு ரெசல்யூஷன், ஒரு மாற்றம் வந்துடும், படாலும் ஒரு மாற்றம். பிரேக்கப்ன்றாங்கல்ல, அடுத்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்குது. லவ் பிரேக்கப், ஃபேமிலி பிரேக்கப், இதெல்லாம் வந்து வால்நட்டுடைய விஷயங்கள். நம் உடல் கடந்த தியானங்கள், பிசிக்கல் பாடியில 7 சக்கரால பண்றது வேற, உடல் கடந்து மேல போய் நின்று தியானம் பண்றீங்க, வெளி தியானம் பண்றீங்க, சுத்த வெளி தியானம் பண்றீங்க, உடல் கடந்து போறீங்கன்னா அதெல்லாம் வால்நட். இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் எல்லா வகையிலும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது இந்த ரெமெடி. அந்த ஃப்ளவரை பாருங்க, இது வந்து ஹோலி ட்ரீன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னா, செழுமையின் மலர், செழுமை இந்த ரெமெடிக்கு தான். ஃப்ளவர் ஜாக்லான்ஸ் ரெஜினா அப்படின்றது பிரெயின் மாதிரி இருக்கிறது, ஸ்ட்ரக்சர் மூளை மாதிரியே இருக்கிறது, மூளை மண்டை ஓடு மாதிரியே இருக்கிறது, மண்டைக்குள்ள இருக்கிற மூளை மாதிரியே இருக்கிறது, வேலை வந்து தோல் கவர் பண்ணிருக்கிற மாதிரி
பச்சை கலர் கொட்டை, அந்த கொட்டை நம்ம சொல்றது வந்து ஃப்ளவரை சொல்ல, கொட்டையை சொல்றோம். அதாவது வால்நட்டு, வால்நட்டுன்னே பாருங்க. வால்னா செவுரு, நட்டுனா கொட்டை. ரெண்டுமே உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எதெல்லாம் உடைக்க முடியாதோ, செவுரு தெரியல, இந்த பக்கமும் அந்த பக்கம் வேற. அவுட்டர் ஸ்கின் வந்து ஸ்கின் மாதிரியே இருக்குது. பிரெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகக்கூடியது, பிரெயின் மாதிரி இருக்குது. எதெல்லாம் உடல் அவயங்கள் மாதிரி இருக்குதோ அந்த 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 விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த அந்த உடல் அவயங்களும் அந்த விஷயங்களும் சரியாகன்றாங்க. ரொம்ப சிங்குலர் ஐடென்டிட்டி, அதாவது கலப்பு இல்லாத, மாசு இல்லாத நான். எனக்கு எந்த இனிஷியலும் தேவையில்லடா. இனிஷியல்னா என்னன்னா, ஏன் இனிஷியல் தேவைப்படுது? யாரு அப்பா, பின்னாடி டிகிரி ஏன் தேவைப்படுது? நம்ம வந்து அகங்காரம், எதுவும் தேவைப்படுது. என்ன நடந்துரும்? நம்ம சொன்னோம் இல்லையா, வால்நட்டுன்னு சொன்னோம். வெட்ட வழி தண்ணில் மெய்யென்று இருப்போருக்கு பட்டை மதற்கிடி குதம்பா என்றுதான் வால்நட்டு. இந்த பட்டை என்ன? உடல் 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 பலமா இருக்கிறது, டாக்டர் பேட்சுக்கு அது இல்ல. பைனான்சியல் பலமா இருக்குது, அது இல்ல. மூணாவது ப்ரொஃபஷன் போயிடுச்சு, அது இல்ல. நாலாவது எல்லா சிஸ்டமும் இது சோசியல் வழிகாட்டிகள் இல்லாட்டி என்னை வந்து வழி நடத்தணும்னு அதிகாரப்பூர்வமா எல்லாரும் அங்கீகரிக்கணும்ன்ற எண்ணம் தேவையில்லை. வேதாத்திரி ஒரு இடத்துல சொல்ல, இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து, ஏக வழி எனது வீண்டு என்று யான் துறவு பூண்டேன். வால்நட். நல்லா கவனிங்க. இன்முகமும், இன்முகம் சிரித்து கொண்டிருக்கிறவங்க பேட்சியும் பாருங்க. எதுவுமே தேவையில்லடா, நான் மட்டுமே எனக்கு போதும். சிங்குலர் ஐடென்டிட்டி, நான் என்ற ஐடென்டிட்டி. இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து. இன்முகமா இருப்பேன், சிரித்து கொண்டே இருப்பேன். சிரித்து கொண்டல, எல்லாம் ஓகே. எளிமை தேவையான, எளிமைனா எந்த எந்த ஒட்டுதலும் இல்லாம, எளிமை எனது சொத்து. இன்முகமும் எளிமையும் எனது சொத்து. ஏகவழி, ஏகவழினா ஸ்பேஸ், எனது வீடு என்று நான் துறவு கொண்டேன். டிரான்சிஷன், இங்க இருந்து மேல போறோம். வால்நட். அடுத்து பெர்ஷியால இருந்து வந்துக்குது இந்த மரம். இந்தியால இருந்து பெர்ஷியால இருந்து இருக்குது. வால்நட்டுக்கு ஹெல்த் நெட்னே சொல்லிக்கிறான். ஆரோக்கியத்தின் கொட்டை, செழிப்பின் கொட்டை. பொருளாதாரம், பொருளாதாரம்னா ப்ராஸ்பெரிட்டி, பணம் கிடையாது, ப்ராஸ்பெரிட்டி. ஃபாரின் நட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது வெளிநாட்டு கொட்டை அப்படின்னு. அப்ப வெளிநாட்டு வாழ்றவங்க எல்லாம் இதுதான் வால்நட் தான். வெளிநாட்டுக்கு போறீங்களா, வால்நட். ஜக்லஸ் ஜோவஸ் கிளான்ஸ், பியூரிட்டி, பியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. வைல்டர்னஸ், அதாவது வில்டர்னஸ் அப்படின்னா காட்டுத்தனமா இருக்கக்கூடியது. காட்டுத்தனம்னா என்னன்னா, சரியா சொல்லணும் அப்படின்னா இயல்பான ஒரு காடு, காட்டுல இருக்கிற ஒரு தன்மை எப்படி இருக்கும்? ஒரு பயம் கலந்த ஒரு ஏகாந்த நிலை. காடுனா சில பயம் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள டீப்பா போயிட்டுனா அது ஒரு ஏகாந்தம், அது வில்டர்னஸ். அர்த்மீஸ் அப்படின்ற ஒரு காடை வந்து அதுக்கும் அதுக்கும் வால்நட்டுக்கு சம்பந்தப்படுத்துறாங்க. அதுக்கு என்னன்னா, குழந்தை பிறப்பு, கன்னி கன்னி தேவதைகள் அது, அதுக்கப்புறம் தாய், இந்த மூணுத்துக்கும் அது சம்மந்தப்படுத்துறாங்க. வால்நட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. ரோம்ல வந்து வால்நட்டை வச்சுக்கிட்டு நிறைய பசங்க விளையாடுவாங்க. இது வந்து சடங்கு முறையோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிறது. நிறைய சடங்கு முறைகளும் வால்நட்டும் நிறைய சம்பந்தப்பட்டிருக்குது. எல்லா ஹியூமன் டெவலப்மெண்ட், பல்லு வளருது, பல்லு வளர்றது, பியூபர்ட்டி, ஆண் தன்மை, பெண் தன்மை, குழந்தை பேரு, முதுமை, இறப்பு, இதெல்லாம் ஹியூமன் குரோத், வளர்ச்சி சொல்றது. ஃபீமேல் ஃப்ளவர் வந்து ஓவரி மாதிரியே இருக்கும். ஆண் ஃப்ளவர் வந்து ஆண் மலர் வந்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு மாதிரியே இருக்கும்.
ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ரெண்டுமே. ஆண் பெண் மலர்கள், பெண் மலர் பெண் இனப்பெருக்க உறுப்பு மாதிரி ஓவரி மாதிரி இருக்கும். ஆண் ஆண் இனப்பெருக்க. அதனால எந்த விதமான பிரச்சனையும் இந்த தன்மையில இருந்துச்சுன்னா அது ரெமெடி அது சரி பண்ணும். கருவறை மாதிரி, பெண் கருவறை மாதிரி இருக்கும். கருவறை எப்படி நமக்கு பாதுகாப்பு கொடுக்குதோ அந்த மாதிரி வால்நட் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஃபீமேல் ஃபிளவர் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஊம்புன்னு சொல்லலாம். ஊம்புனா பிரபஞ்ச கருவறை. அதுல எவ்வளவு ப்ரொடெக்ஷன் அப்படி அப்படி கொடுப்போம். ஃபீமேல் ஃபிளவர் பாத்தீங்கன்னா ஆக்சில் மாதிரி 2 ஆக்சில் இருக்கும், பெருசு பெருசா ப்ரொடெக்ட் இருக்கும். 2 டபுள், அதாவது ஓவரி 2 இருக்கிற மாதிரி இருக்கும். பூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கிற மாதிரியே பிளாஸ்க் மாதிரி இருக்கும். கண்டெய்னர் பிளாஸ்க் தெரியும். பிளாஸ்குள்ள ஜெல்லுன்னு போட்டாலும் ஜெல்லுன்னு இருக்கும், சூடா போட்டாலும் சூடா இருக்கும், டீ போட்டாலும் நல்லா இருக்கும், ரோஸ் மில்க் ஊத்தினாலும் நல்லா இருக்கும். அதாவது அந்த சில் என்ற தன்மையும் அந்த சூடு என்ற தன்மையும் பாதுகாக்கப்படுகிறது பிளாஸ்க்ல. அந்த மாதிரி உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிற தன்மை வால்நட். கார்ன் கர்விங் கலர் இருக்கும், கிரீன் கலர் இருக்கக்கூடியது. ஓவரி ஸ்டிக்மா எல்லாம் வெளியே ஸ்டிக்மால ஓவரி இருக்கும். ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய மகரந்தங்கள் வெளியே காத்துல பறக்கும். அப்படியே காத்துல கறக்கக்கூடியது. மேல்காணி கலர், அதாவது மகரந்த சேர்க்கை ஆன பிறகு அப்படியே பிளஸ்ஸிங் சொல்லிட்டு அப்படியே பூத்திருத்தல்னா சில பேருக்கு அந்த பெண்கள் கருவுற்ற தன்மையில ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும். அந்த மாதிரி இந்த மலர் மகரந்த சேர்க்கை ஆகி இனப்பெருக்கமானவருக்கு கலர் அப்படியே பிங்க் கலரா மாறும். மலர் சேஞ்ச், அந்த மரத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. இலைகள் ஓப்பனா இருக்கும். எல்லா இன்ஃபுளுன்ஸும் அவங்கடா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றது. டிஸ்டார்டட் ஃபோர்ஸஸ், புது புது பேட்டர்னை உருவாக்குறது. பழம் பாத்தீங்கன்னா அந்த கொட்டை பழம், அது பிக்சர் காட்டுவாங்க, அது பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஃப்ரூட்ஸ் பெருசா இருக்கும். அந்த கொட்டைக்கு நடுவுல ஜெல்லி மாதிரி வழவழப்பு தன்மை இருக்கிற ஒரு ஒரு பொருள் இருக்கும். ஸ்கின்னு பாத்தீங்கன்னா கொட்டையோடைய மேல் பகுதி அப்படியே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். இந்த மரம் டேனின் சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை உமிழுது. அது என்ன பண்ணும்னா பூச்சிகளையும் விலங்கினங்களையும் பக்கத்திலே விடாது. அதனாலதான் இதை தெளிக்கும் போது வீட்டுல இருக்கிற எந்த விதமான நெகட்டிவான பாய்சனஸ் இல்லாட்டி தேவையற்ற அது எல்லாம் வெளியேறு, தேவையற்ற பொருட்களும் வெளியேறு. இப்போ நீங்க ஒரு பொருளை தூக்கி தேவையற்றதுன்னு மேல போட்டிருப்பீங்க, இப்போ 3 நாள்ல ஸ்ப்ரே பண்ணிருப்பீங்க. அந்த தேவையற்றதுன்னு மனதுல போட்டு வச்ச பொருட்கள் எல்லாம் வீட்டுல இருக்காது. தேவையற்ற மனிதர்கள் நம்ம கிட்ட போயிடுவான், தேவையான மனிதர் மட்டும் இருப்பான். அடுத்து ஹார்ட் ஷெல்லு, அந்த கொட்டை இருக்குல்ல, அவ்வளவு ஹார்டா இருக்கக்கூடியது. அதனால அதை உடைக்கவும் முடியாது. எந்த மரங்களும் எந்த விலங்கினங்களும் போய் சாப்பிடாது. ஆனா காக்கா சாப்பிடும். கெமிக்கல் மெசேஞ்சர் மாதிரி மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும். அது அந்த பூக்கள் மகரந்த சேர்க்கையும் போது அணில் இந்த கொட்டை பழத்தை எடுத்துன்னு போய் புதைச்சி வச்சு அந்த மேல இருக்க ஸ்கின் எல்லாம் வெளியேறின பிறகு, அதாவது கெட்டு போன பிறகு அது உள்ள இருக்க கொட்டையை சாப்பிடும். ஜூஸ் அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. அந்த ஜூஸ்ல இருந்து வரக்கூடிய டை, அந்த டை ஆக்சிஜனோட, அதாவது வெளிக்காத்தோட படும்போது பயங்கர டீப்பா கட்டையெல்லாம் அடிச்சீங்கன்னா உள்ள ஆழமா போய் கலர் டெக்ஸ்சர் சூப்பரா அழகா கொடுக்கும். டாக்டர் பேட்சஸ் ஸ்காட்வெல்லையும் பவுண்ட் வர்னாவையும் அவரே செஞ்ச எல்லா மர சேரு கட்டிலுக்கெல்லாம் அதை அடிச்சு வச்சிருக்காரு. இன்னும் கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு. நிறைய பார்ப்போம், இன்னும் அப்படியே இருக்கு. வெல் ஸ்பிரிங்ல பெர்மனன்ட் சேஞ்ச் அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த பெயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜூஸ்ல எடுக்கிற டையை எடுத்து பெயிண்ட் அடிச்சீங்கன்னா முன்ன இருந்த மாதிரி கட்டை வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல காட்டும், சேஞ்சு காட்டும், வித்தியாசப்படும். இப்ப கொட்டை டக்குன்னு ஜெர்மினேட் ஆயிடும்.
ரூட் வந்து கேரட் மாதிரி ரூட் உள்ள போகும். ரொம்ப ஆழமா டக்குன்னு ஆழமா போயிடாது, டக்குன்னு அதாவது கேரட் மாதிரி உள்ள போய் ஆழமா போயிடும், பிடிச்சுக்கோங்க நல்லா. 2 வருஷம் வளர்ந்த அந்த வால்நட் மரத்தை எடுத்து வேற இடத்துல வைக்க முடியாது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. ஆனா எல்லா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் இதுதான், எல்லா மாற்றத்துக்கும் இதுதான் காரணமே. எப்படி இயற்கையில வித்தியாசமா இருக்கு. லிங்க் பிரேக்கர், எல்லா லிங்க்கும் இருக்குல்ல. இவர் என்ன பண்ணாரு, உடல் பிரச்சனை லிங்க் பிரேக்கு, ப்ரொஃபஷனல் இவ்வளவு நாள் வந்த ப்ரொஃபஷனல் பிரேக்கு. சில பேருக்கு வந்து இவ்வளவு நாள் செஞ்ச வேலையில இருந்து பிரேக் கொடுத்து உட்கார வச்சிருக்கு. இப்போ உட்கார் வால்நட்ல. நம்ம உன் வேலை என்ன அதுக்குன்னு ஹோல்டிங் டு த பாஸ்ட். அதாவது வேர் வந்து எப்பவுமே ஹோல்டிங் டு, நம்ம தானே செய்யணும், நம்ம தானே பாரம்பரியம், நம்ம தானே பார்த்துக்கணும், நம்ம நாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம மொழி, அதெல்லாம் வால்நட்ல இல்லை. அதுக்கெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்லுது வால்நட். நீ உனக்கு போதுமானவன், உனக்கு என்ன வேணும், பிரபஞ்சம் கேக்குது வால்நட் வழியா. நீ இதெல்லாம் பார்க்கறதுக்கா வந்த, உன் நாடு உன் மதம், ஃப்ளவர் ரெமடியில எக்ஸ்பர்ட் ஆகணும், ஃப்ளவர் ரெமடியில நீ சொல்லி கொடுத்து எல்லாம் உலகெல்லாம் மாறணும், அதெல்லாம் இல்லப்பா. நீ உன்னை பார்த்துன்னு போப்பா, உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்றதுதான் வால்நட். ஸ்ப்ரிங் கலர், ஸ்ப்ரிங் சீசன்ல இளவேனி காலத்துல பிரான்ஸ் கலர், ப்ரௌன் கலரா மாறி, லைட் ப்ரௌன் கலரா மாறி, புள்ளி புள்ளியா கோல்டன் கலர் புள்ளியில அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே அட்ராக்டிவா இருக்கும் அந்த இலைகள். டேனின் அந்த திரவம் தண்ணி கீழே விழுந்து அந்த ஸ்மெல்லு கொடுக்கறதுனால பக்கத்துல இருக்க எந்த செடியும் வராது, வளராது. யாரும் என் பக்கத்துல வர முடியாதுடா, யாரும் வளர்ந்துட முடியாதுன்னு கிடையாது. அதாவது உன்னை வளர முடியும், பீச் மாதிரி உன்னை வளர விட மாட்டான்னு கிடையாது. பீச் வந்து காம்படிஷன்ல ஜெயிச்சு போயிடும். நான் தனியான ஆளு, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் பக்கம் வரக்கூடாது யாரும் அப்படின்னு யாருன்னா நினைக்கிறீங்க அப்படின்னா வால்நட் தான். ஒரு ஒர்க்கு சைலண்டா பண்றதுக்கு. அதே மாதிரி கிளைகள் வந்து ரொம்ப வேகமா ஃபாஸ்டா வரும். ஆனா வெளியில இருந்து இன்ஃபுளுசஸ் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. எங்கு கிளை சின்ன மரம் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா பீச் இது மாதிரி இருக்கும். ஓல்டு ஆகும் போது கோடு கூட விழும். ரொம்ப வயசான மரத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல பியூட்டி பாருங்க, வளவழப்பு தன்மையோடு இருக்கும். சின்னதுல கொஞ்சம் ஓல்டானா வெடிக்கும். ரொம்ப வயசானது வந்து அப்படியே ஷீல்டு மாதிரி, அந்த பட்டை மாதிரி ஆகி ப்ரொடெக்ஷன் கொடுத்துரும் அந்த மரத்துக்கு. நட்ஸ் லிங்க் பிட்வீன் மேன் அண்ட் இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துது. அடுத்து பாருங்க, இயற்கைக்கு மனிதனுக்கு மட்டும்தான் தொடர்பு, மத்த எதுக்குமே தொடர்பு கிடையாது. ஏன்னா இவன் தான் இயற்கை, இயற்கை தான் அவன் மனிதன். இந்த புரிந்து கொள்வது, நான் இயற்கையானவன், நான் இயற்கை இயல்பினன், மத்த எல்லாம் வந்து தேவையற்ற தாக்குதல்கள், இன்ஃபுளுசஸ். அப்புறம் பிரான்ஸ்லயும் ஜெர்மனிலையும் இப்போ வால்நட் வளர்ந்துருக்கு, வயசாயிடுச்சுன்னா அதே இடத்துல திருப்பி அதை எடுத்துட்டு ரீபிளான்டிங் வளர வைக்கிறது, வளர்ச்சி அதே இடத்துல வளர வைக்கிறாங்க திருப்பி பிளான்டிங் ரீபிளான்டிங். அப்போ ஒரு இடத்துல ஆழமா நீங்க நிலை நிக்கணும்னா வால்நட், பாரம்பரியமா நிக்கணுமா வால்நட், வழியா நீங்க உங்களுடைய சிந்தனைகள் ஓட்டம் வந்து ஜெயிக்கணுமா வால்நட். அதே மாதிரி 25 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது, நல்ல பறந்து விரிந்த கிளைகள், கொத்தா இலை இருக்கும். இது இன்னொரு பியூட்டி. ஒரு கொத்தா இருக்கும், அந்த மா இலை மாதிரி கொத்தா இருக்கும். அந்த கொத்துல வந்து 7 to 10 வகையான 10 பூக்கள், அதாவது இலைகள் இருக்கும். ஃப்ரீடம் டு கெயின் ஃப்ரீடம். அழகான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாவற்றிலிருந்து விடுதலை, உடல்ல இருந்து கூட விடுதலை. உடல்ல இருந்து வெளியே போறது இல்லை,
உடலே இருக்காத மாதிரி இருக்கும். இது பேர் வெல்ஷ் நட்ஸ்ன்னு கூட சொல்றாங்க, ஃபாரின் நட்ஸ்ன்னு. வினிகர் தயாரிக்கிறாங்க. 1702 இருந்து 1714 வரைக்கும் வால்நட்டை தான் பயங்கரமா பயிரிட்டு இருக்காங்க. எல்லா மரங்களும் வால்நட்டு மரங்களா தான் இருக்குது. ஓக்கு மரமே வந்து கம்மியா இருந்திருக்குது அந்த காலகட்டத்துல. இது இது வெளிப்படுத்தக்கூடிய திரவம் வந்து பக்கத்துல யாரையும் விடாது. லியோனார்டோ டிவன்சி வந்து அவருடைய பெயிண்டிங்க்கு வால்நட்டோட ஆயில பயன்படுத்தியிருக்கிறார். அப்புறம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அந்த காலத்துல ரோமன்ல இத்தனை வால்நட் மரம் வச்சிருந்தாதான் கோட்டா, இத்தனை 50, 60, 100 அப்படின்னு கோட்டா முடிச்சிருந்தாதான் கல்யாணம் பொண்ணு கொடுப்பாங்க. இந்த கண்டிஷன்ல வளரக்கூடிய மரம் இல்லை அது, ஆனாலும் வளர்கிறது. நான் எந்த கண்டிஷன்லும் வளருவேன், இருப்பேன், நிலைச்சிருப்பேன், நிலையா இருப்பேன் அப்படின்னா வால்நட். வால்நட்டு எடுக்கிறதுனால முழுவதுமான தன்மை அப்படின்னா ஸ்மூத் டேக் ஆஃப் அண்ட் ஸ்மூத் லேண்டிங். மேல போறதும் கீழே வர்றதும் சேஞ்ச்ன்றது, எல்லா மாற்றத்தையும் வரவேற்றல், எல்லாவற்றிலும் சம விகிதாச்சாரத்தோடு நடந்து கொள்ளுதல். மாற்றத்தை கண்டு எல்லாம் ஒரு 90 வயசு ஆளு மாற்றத்தை கண்டு எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஐ நோ நத்திங். எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றது எனக்கு தெரியும். ஹியூமன் கான்சியஸ்னஸ், அன்டினேபிள், எவ்ரி திங். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த என்னுடைய மனம் என்பது எல்லா உயிரினங்களோடும் பிரபஞ்சத்தோடும் இணைந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னர் இம்பார்ஷியாலிட்டி, என்னை நான் பிரித்து பார்க்காமல் சுதந்திரம் உணர்வோடு இருத்தல். ரிஸ்க் டேக்கர், ரியல் ஹீரோ இவர் தான். ரியல் மேனிஃபெஸ்டர். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய டவுட், எரர்ஸ் இல்லாம வாழ்க்கை நடத்துது. லைஃப் கிரைசிஸ், பிரச்சனை வந்தா அதை எதிர்நோக்கி வெற்றி பெறுதல். எதை கண்டும் அஞ்சாமல் இருத்தல். வெல்த் ப்ராஸ்பரிட்டி, வெல்த் நட் இது, அதாவது செழிப்பின் கொட்டை. என்னோடு நான் உண்மையாக இருத்தல், நான் எனக்கு போதுமானவன் என்று இருத்தல். கிரேட் ஸ்பெல் பிரேக்கர், யாருன்னா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, இதை செஞ்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் பிரேக் பண்ணக்கூடியது. ஹெரிடிட்டரி, பாரம்பரியம், இதெல்லாம் என் பாரம்பரியம் ஜீன்ஸ்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை பிரேக் பண்றது. அதே மாதிரி தற்கால சூழ்நிலையை கையாண்டு அதுல இருந்து இலகுவாக மாற்றத்தை உண்டாக்குவது. கோல், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் மெயின், குறிக்கோள் மெயின், அதை தடையில்லாமல் நிறைவேற்ற செய்தல் வால்நட் தான். எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு என்ன நான் பார்க்க, அதுக்கு எந்த இடையூறு, நான் என்ன தரிசிக்கிறதுக்கு எந்த இடையூறு இருந்தாலும் அதை வால்நட் வந்து சரி பண்ணிடும். இந்த ரெமெடி வச்சுட்டு நான் வந்து எனக்கு என்னால முடியல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒண்ணு. ஹெல்தி டிரான்ஸ்பர்மேஷன், அழகான மாற்றம். எதை வந்து எப்போ வெளிக்காட்டுவது என்பதும் எப்ப வெளிக்காட்டக்கூடாது என்பதும் நமக்கு தெரியுது. வாழ்க்கை என்பது மாற்றத்துக்கு உள்ளாகிறது. ஃப்ளக்ஸ், ஓட்டம், அவ்வளவுதான் முழுமையான ஓட்டம். இந்த பிரபஞ்ச ஓட்டம் எப்படி செடிக்கு ஒரு விதைக்கு ஒரு வளர்ச்சி இருக்கோ, எனக்கு ஒரு வளர்ச்சி இருக்கோ, அதே மாதிரி எனக்கு ஒரு மாற்றம் இருக்கோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பெருக்கம், வளர்ச்சி, தன்னுணர்வு அப்படின்றது உடைய தன்னுணர்வை நோக்கி உங்களுக்கு நீங்கள் எந்த தடை இல்லாமல் பயணப்பட வால்நட் உதவ காத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான்.